ஒண்ணு செஞ்சிடாதீங்கம்மா, ஒண்ணு செஞ்சிடாதீங்க. குழந்தை நாங்க சொன்னதுனாலதான் ஆடணும். இனிமே ஆட மாட்டோம். இனிமே நாங்க இப்படி செய்ய மாட்டோம். எங்களை விட்டுடுங்க, மன்னிச்சிடுங்க. வந்துடுறம்மா, வந்துடுறேன். பொன்னி பொன்னி, சரியான பாடம் கற்பிச்ச. அரவிந்த், அரவிந்த், இந்த நேரத்துல என்னை பத்தி ஒரு முக்கியமான தகவல் சொல்லணுமே. என்ன ராகினி, புதுசா சொல்றதுக்கு இன்னுமா தகவல் வச்சிருக்கிற? ஆமா, நீங்க நினைக்கிறது போல நான் வந்து அரவிந்த். யாரு? நான் தான் ரங்கராஜ். உள்ள வரலாமா? ப்ளீஸ் கம் இன். கையோட உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். தயானந்தர் கிட்ட இந்த கொலைகாரனை பிடிக்கிற விஷயத்தை பத்தி பேசி பேசி தொண்டை தண்ணி தான் வறண்டு போகுது. எதை சொன்னாலும் அதுக்கு எதிராக ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல உட்காருப்பா. லீலா, நீயாவது உட்காருமா. தேங்க்ஸ். மிஸ்டர் ரங்கராஜ், கொலைகாரனை கண்டுபிடிக்க நீங்க ஏன் போலீஸுக்கு எழுதி அவங்களை இங்க வரவழைக்க கூடாது? நாம் இருக்கிறதோ தனிமையான ஒரு தீவு. தபால் தந்தி, டெலிபோன், எந்த விதமான வசதி இங்க கிடையாது. நேர்ல போனா தான் வெளி உலகத்தையே பார்க்க முடியும். வெளியே போக கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்களே. தயானந்தர் கிட்ட விவரத்தை சொல்லி கேட்க கூடாதா? இப்ப கூட நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் வரேன். என்ன சொல்றது? என்ன சொல்றாரா? முதல் நாள்ல இருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரோ அதைத்தான் திருப்பி காலசாரமா சொன்னார். நாமெல்லாம் இங்க வந்ததே அவருக்கு பிடிக்கலையா. போலீஸ், கோர்ட்டு, அதுக்கு இதெல்லாம் இந்த தீவுலயே காலடி எடுத்து வைக்க கூடாதுங்கிற. நல்லா இருக்குதே. நாமும் இங்க இருந்து வெளியே போக கூடாது, போலீஸும் இங்க உள்ள வரக்கூடாது. பின்ன என்னதான் செய்யணுமா? எல்லாரும் இங்கேயே செத்து போடணும்னு நினைக்கிறாரா? அப்படி எல்லாம் பேசாதீங்க அரவிந்த். அவருக்கு அவருடைய அமைதி கிடக்கூடாது. ஏன் மிஸ்டர் ரங்கராஜ், அதுதானே காரணம்? ஆமா, கொலைகாரனை கண்டுபிடிக்கணுங்கிற ஆத்திரம் அவருக்கும் இருக்குதுன்னு என்னமோ சொல்லிக்கிறார். ஆனா உண்மையான குத்தவாளியை நீ கண்டுபிடி, கையும் மையுமா போலீஸ் இழுத்துக்கிட்டு போ, இங்க யாரும் வரக்கூடாதுன்னு அதையும் சொல்றார். நாம இங்க அலறிக்கிட்டு இருக்கோம், தயானந்தர் பியானோ வாசிக்கிறார். பொன்னி அம்மாவும் பக்கத்திலேயே இருப்பாங்க. வாங்க, நாம எல்லாரும் போய் பார்க்கலாம். சரி. தைரியமா இரு. அன்னைக்கு மாதிரி பயந்து மயக்கம் போட்டாது. தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் பயமாவது மயக்கமாவது இந்த மர்மத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஆமா, கண்டுபிடிக்கணும். பாருங்க. என்னங்க, ஜாக்கிரதைங்க. யாரும் வாசிக்காம எப்படி சத்தம் கேட்கும்? வாசிக்கிற பாகமோ அப்படியே அசையாம இருக்குது. வாலிலா, நாம கூட போய் பார்க்கலாம். இது சாதாரண திறந்து இருக்கும்ல? ஆமா, இப்ப மூடி இருக்கு. திறந்து பாத்துருமா? போ. டேப் ரெக்கார்டு. ஆமா, இதுல இருந்துதான் பியானோ சங்கீதம் ஒலிக்குது. அரவிந்த், முடிய கொஞ்சம் பிடி. அன்னைக்கு ராத்திரி கூட இதே மாதிரி டேப் ரெக்கார்டர் வச்சுதான் நம்மள எல்லாம் பயமுறுத்திருக்கான். ஐயய்ய, நான் இந்த சத்தத்தை கேட்டா அன்னைக்கு மயக்கம் போட்டுட்டேன். ஆமா, ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க? ஏன் நம்ம பயமுறுத்தத்தான், வேற என்ன? யார் இப்படி செய்யறாங்க? லீலா, அதுதான் புரியாத புதிரா இருக்கு. ஆமா, புரியாத புதிராத்தான் இருக்கு.
எப்படியாவது படகெடுத்துட்டு போய் போலீஸ கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்க வந்தாங்கன்னா கொலைகாரனை கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் அண்ணன் சொத்தை பிரிச்சு கொடுத்துருவான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாருமா. அப்போ இவர் அப்படி பேசினத அந்த கொலைகாரம் மறைஞ்சிருந்து கேட்டிருக்கணும். அவங்களை திடீர்னு அனுப்பி வச்சுட்டா அநியாயமா உயிர் விட்டவங்களுக்கு பதில் சொல்றது யார்? தயானந்தம், you are just being adamant and stupid. இறந்து போறவங்களுக்காக இருக்கிறவங்களையும் சாகடிக்கிறது நியாயம் இல்லை. இறந்தவங்களை இப்போ நீயோ நானோ எழுப்ப முடியாதுப்பா. நடந்ததை மறந்துடுப்பா. நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கட்டுக்கிறேன். I beg of you. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என் வார்த்தையும் காப்பாத்தி இவங்களை போக விட்டுடுப்பா. ப்ளீஸ் let them go. ப்ளீஸ். முடியாது சரவணன், நீ எவ்வளவு சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கவே முடியாது. All right. எல்லாரும் அழிஞ்சு போகட்டும். இந்த மாளிகையே மயானமாகட்டும். உன் செல்லமெல்லாம் இந்திய மண்ணோடு மண்ணா செதஞ்சு போகட்டும். என்ன சொன்னேன்? உன் பிடிவாதத்தால நடக்க போற உண்மையை தான் சொன்னேன்டா. My dear friend, try to use your common sense. நான் குறிப்பிட்ட தேதியில உன் காலம் முடிய போகுது. இங்க நடக்கிற கொலவேகத்தை பார்த்தா அந்த தேதிக்குள்ளாரியே எல்லாரும் நிரந்தரமான இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்கன்னு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் செத்து போன பணமெல்லாம் சாக போற ஒன்ன பார்த்து பணமா கேட்க போகுது. Go ahead, உன் இஷ்டம் செய்யடா. சரவணா, எனக்கு மனசாட்சி இருக்குடா. எனக்குள்ள எப்பேற்பட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் இன்னும் 4-5 நாள்ல சாக போறத மறக்கலடா சரவணா. ஆனாலும் ஒரு பக்கம் காலமெல்லாம் நான் பாதுகாத்து வந்த பொன்னி அனாதையா விட்டுட்டு போக போறேன் என்ற துடிப்பு, இன்னொரு பக்கம் படுபாதக செயல்களை செய்தவங்க கையில அதுக்கு பரிசா என் செல்வத்தை எல்லாம் பங்கு போட்டு தர வேண்டிய நிலைமையை நீ ஏற்படுத்திட்டே என்ற ஏக்கண்டா. Nonsense. ஏண்டா டேய், நீ போற போது உன் செல்வத்தையும் கூட கொண்டு போறியா? அதுக்காக பாம்புக்கு பால் வாக்க சொல்றியா? ஆனா ஒண்ணு, அப்படியே ஆஸ்தியை நான் தர்றதாக முடிவு செய்தா எனக்கு யாருக்கு கொடுக்கணும் தோணுதோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அதை மாத்திரம் நீ மாற்றவே முடியாதுடா. ஒரு முக்கியமான காரியம். நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். கேளு, தாராளமா கேளு. தெரிஞ்ச பதில சொல்றேன். நல்லா யோசித்து பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த தேதி சௌகரியம்? எல்லா தேதியும் சௌரியம் தான். கச்சேரிக்கா இல்ல டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு நான் உங்களை தேதியை கேட்கிறேன். எல்லா தேதியும் நான் முடியாது. குறிப்பா ஒரு தேதியை சொல்லுங்க. நீ எதுக்கு தேதி கேட்கிற? புரியலையே. ஐயோ, இத வேற சொல்லணுமா? அதான் அந்தந்த தேதியில நடந்துகிட்டே வர்றது. என்ன நடக்குதுங்கிற? சரி, உங்களுக்கு விவரமா தான் சொல்லி ஆகணும். 13ஆம் தேதி ஜிஞ்சரம்மா, 15ஆம் தேதி லீலாப்பா கூட்டார், 18ஆம் தேதி அரவிந்தம்மா எங்க அம்மா, 21ஆம் தேதி ஜிஞ்சர் சும்மா தட்டி விட்டு அவளும் கூட்டான். 23ஆம் தேதி அனுராதப்பா ப்ளூ கிளவுட் நீலமேகம். ராகினி அப்பாவே உங்க பேரை எந்த தேதியில் குறிச்சி கடை. சீக்கிரம் உங்க சௌரியத்தை சொல்லுங்க. உங்க தேதி என்ன? உங்களுக்கு பிடிச்ச நேரம் என்ன? ராத்திரியா பகலா? நீங்க ஆசைப்படுறது கத்தியா, கயரா, விஷமா, துப்பாக்கியா? லொகேஷன் ஏது? பீரோவா, பியானோவா, மாடிப்படியா, மாட்டுக்கொட்டலா? செலக்ட் பண்ணி சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியே என் கதை முடிஞ்சாலும் முடியலாம். அப்படின்னா 25 டைம் சுமார் 8:30 போடுறேன். 8:30 லொகேஷன் பரவாயில்ல. அப்புறம் இதை நோட் பண்ணிக்கிட்டா யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, நான் தான் கொலை செய்யணும் சொன்னாலும் சொல்லிடுவாங்க. என்ன எங்கம்மா தள்ளிக்கிட்டு போற? சிகரெட் புகை. இது ராகினி இல்ல. ராகினி எழுதுமா, சீக்கிரம் எழுது. என்ன யார தள்ளிட்டு போறாங்க? என்ன யார தள்ளிட்டு போறாங்க? என்ன தள்ளிட்டு போறீங்க?
யாரு இது? ராகினி, சீக்கிரம் ஓடி வா. எங்க இதை தள்ளிட்டு போறீங்க? சொல்லுங்க, எங்க என்ன தள்ளிட்டு போறீங்க? எங்க தள்ளிட்டு போறீங்க? யாரு இது? யாரு? ஐயோ ஐயோ, யாரு இது? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ 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 சீக்கிரம் ஓடி வாங்களே. நான் யாருக்கும் ஒரு தீங்கி செய்யலையே, என்னால தாங்க முடியலையே. யாரும் இல்லையா இங்க? அம்மா, ஐயோ, மாடிப்படியில முடிச்சு விட்டுட்டாங்க. ராகினி, சீக்கிரம் வாயே. யாரும் இல்லையா இங்க? ரங்கராஜா, ரங்கராஜா, யாரோ இந்த நாற்காலியில என்னை தள்ளிட்டு வந்து அப்படியே இந்த மாடிப்படியில முடிக்க விட்டுட்டாங்கம்மா. ஐயோ, அம்மா. ஜம்பு, என்னப்பா அது? டாக்டர் எங்க அப்பாவை தள்ளிக்கிட்டு வந்து மாடிப்படியில உருட்டி விட்டார். என் கண்ணால பார்த்தேன், என் கண்ணாலேயே பார்த்தேன். நீ காத்திருந்தா அப்பவே ஏமா தடுக்கல? தடுத்தேன். ஆனா டாக்டர் கத்தியை காட்டி என்ன பயமுறுத்தினார். உடனே இவங்களை எல்லாம் உதவிக்கு கூப்பிட ஓடினேன். ராகினி, டாக்டர் சரவணா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாமா. நீ கண்ணால பார்த்துதான் சொன்னா கூட என்னால அதை நம்ப முடியல. ஆமா ராகினி, அண்ணன் சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். டாக்டர் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டார். டாக்டர் ஒரு காலம் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டார். அவர் தங்கமானவன். அபாண்டமா அவர் மேல பழிய போடாது. அம்மா, நான் நிச்சயமா சொல்றேன், வேற யாரோ தான் என்ன தள்ளி இருக்கிறாங்க. என்ன பத்தி என்னமோ பேசிட்டு இருக்கீங்க? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஜம்புக்கு என்ன? சரவணா, வீல் சேர நீ தள்ளிட்டு போனதை பார்த்ததாக ராகினி சொல்ற. நீ என்ன சொல்ற? தயானந்தா, வாட்ஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? என்ன சீரியஸா கேக்குறியா இல்ல விளையாடுறியா? டாக்டர், கத்தியை காட்டி நீங்க என்ன மிரட்டினீங்களே, அதுவும் விளையாட்டா? What's happening here? Really, I can't understand anything. கோச்சுக்காதீங்க டாக்டர், நான் சொல்றேன். ராகினி இருட்டுல பாத்துருக்கா, அதனாலதான் வேற யாரோ தள்ளிக்கிட்டு வந்தத நீங்க தான் தவறா எடுத்துருக்கீங்க. அப்படித்தான் இருக்கும் ராகினி. செவ்வா, நான் டைரியில நோட் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்க கட்டாயம் சத்திருப்பீங்க. சந்தோஷமா வந்தேன். நீங்க என்னடா படிச்சு பேசிட்டு இருக்கீங்களே? This is cheating. You must die. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மொட்டையா, எங்க பண்ணு நீங்கள மாடி. ரொம்ப கலப்பா இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? இதோ கொண்டு வரேன்.
என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டின் விளக்கே அணைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல என் உயிர் விளக்கும் அணைய போகுது. வீசி அடிச்ச புயல் ஓஞ்சு ஏதோ அமைதியோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீங்கள்லாம் காலடி எடுத்து வச்ச உடனே அத்தனையும் பாழாயிட்டது. வேண்டாம் வேண்டாம் எவ்வளவோ மறுத்த, கேட்காம அவ்வளவு பேரை நீங்க வரவழைச்ச. நீ என்னவோ நல்ல எண்ணத்தோட தான் செய்த சரவணம். ஆனா நடந்தது என்ன? அருமையா பாதுகாத்து வந்த என் வைர பதுமையை பறி கொடுத்துட்டேன்டா, பறி கொடுத்துட்டேன். இவங்கெல்லாம் இங்க வராம இருந்திருந்தா என் பொண்ணு இறந்திருக்கவே மாட்டா. நீ சொன்ன கடுவுக்குள்ள நான் போயிட்டான் பொன்னி பல காலம் உயிரோட வாழ்ந்திருந்திருப்பான். ஆனா இப்ப அவளும் போய் நானும் போக போறேன். இந்த முடிவுக்குத்தானா நான் இத்தனை நாளா பாடுபட்டேன். நான் சாகிறதுக்குள்ள என்ன நெருப்பு பொறியில போட்டு பொசுக்கி என்ன சித்திரவதை பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க இந்த துரோகிங்க. எனக்கு செஞ்ச கொடுமைக்கு பதிலா கைமேல் பலனா கண்ணையும் காலையும் இழந்துட்டான் ஜம்பு. ஆனா மத்தவங்க கொக்கரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள சாவு தழுவிட்டது நியாயம்தான். ஆனா என் மனைவி பொன்னிய மரணம் அணுகுனது அக்கிரமம், அநியாயம். அவளை மரணத்தை விட்டது அக்கிரமம். இந்த படுபாதக செயலை செய்யறதுக்காகத்தான் நீங்க இங்க எல்லாரும் கூட்டமா வந்தீங்களா? இதுக்காகத்தான் நீங்க எல்லாம் கூட்டம் சேர்த்துக்கிட்டு வந்தீங்களா? பாருங்க பாருங்க, இங்க இருந்து எல்லாரும் என் கண்ணு முன்னாடி யாருமே இருக்காதீங்க. பாருங்க பாருங்க. டாக்டர் சரவணன், நான் போனதுக்கு அப்புறம் கூட இந்த நயவஞ்சகக்காரங்க கிட்ட என் சொத்து போய் சேரவிட மாட்டேன். ஆனா அதுக்காக என் சொத்தை நான் மண்ணோட மண்ணா புதைச்சிட்டும் போக போறதில்லை. கொஞ்ச நாளைக்காவது என் பொன்னியினுடைய மனசு குளிரும்படி, அவளுடைய முகம் மலரும்படி அவகிட்ட அன்பா பழகி அவளுடைய அன்புக்கும் பாத்திரமானது ராகினிதான். அதனால ராகினிய மட்டுமே என்னுடைய வாரிசா நான் மதிக்கிறேன். என்னுடைய சொத்து முழுதும் ராகினிக்குத்தான் போய் சேரும்.